Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பொடி ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை வச்சு இந்த பொடி அரைக்க போறோம். இது பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து பேன் வச்சிருக்கேன். முதல்ல இந்த மாதிரி ட்ரை பேன்லயே நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துறேன். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலையும் வச்சிருக்கேன். இதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமா வச்சு அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்து மற்ற கீரையில் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அயன் சத்து இருக்குது. அதே மாதிரி இந்த கருவேப்பிலையிலையும் சத்து இருக்குது. நம்ம டெய்லியும் கீரை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பேசணும். டெய்லி அந்த கீரையோட சத்து சேர்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி முடி நிறைய கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு சோம்பேறித்தனப்படும். டெய்லி நம்ம அதை வந்து பறித்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி பொடி மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் கொடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பொடி. தோசைக்கெல்லாம் மேலே அப்படியே தூவி விட்டும் சுட்டு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் பேன் வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோ. நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டு இதை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாய் ஓரளவுக்கு வறுபட்டுச்சுன்னா இதுலேயே வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், தோலோடையே வச்சுருக்கேன். இதை ஒரு பிரட்டிக்கலாம். பிரட்டிட்டு இது தனியாக நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் பாருங்கள், அதே பேனே வச்சுருக்கேன். நான் இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வறுக்காத வேர்க்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ வேர்க்கடலை ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது கொஞ்சம் செவக்கட்டும். இந்த எலும்பு வீக்காக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை பொடி எடுத்துக்கும் போது நல்லா எலும்பு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ பாருங்கள், இது வறுபட்டுருச்சு. நான் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், அதை போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுறலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் வரக்கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வறுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் ஆற விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இப்போ நான் இதை இந்த வறுத்த பொருளை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நான் இந்த வறுத்த இந்த கீரையை சேர்த்துட்றேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நான் குறப்பாக அரைச்சிட்டு எடுத்துருந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம முருங்கைக்கீரை பொடி ரெடிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தில் கொஞ்சமாக போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி இட்லி, தோசைக்கு அதுக்கெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.